நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு அறிந்து கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. தேவ தூதன் கொர்நேலியை பார்த்து சொன்ன வார்த்தை. கொர்நேலியு எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஏறெடுத்து கொண்டே இருந்தார், தருமங்களும் செய்தார். இப்படி செய்த கொர்நேலியுக்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன? பேதுருவின் மூலமாய் அவர் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. பேதுரு அன்றைக்கு பிரசங்கித்ததை கேட்ட கொர்நேலியுவின் குடும்பத்தார், சிநேகிதர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். கொர்நேலியை போல தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டும் போது கர்த்தர் பெரிதான ரட்சிப்பை உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலமாய் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டுவது எல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆமென்.